கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நம்ம போன வாரம் வந்து நம்ம நாமானை பற்றி பார்த்தோம். पिछले हफ्ते में हम नामान के बारे में देखे। இந்த நாமானை பற்றி அவன் எப்படிப்பட்டவன் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். नामान किस प्रकार का है वो हमने देखा। கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். और परमेश्वर ने उसे किस प्रकार आशीषित किया था करके हमने देखा। ஆனா அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. लेकिन उसके अंदर एक कमी थी। அவன்கிட்ட ஒரு என்ன குஷ்ரோகம் அவன்கிட்ட இருந்தது. उसके अंदर एक कोढ़ था। இந்த குஷ்ரோகம் தான் அவனுக்கு பெரிய பலவீனமாக ये कोढ़ ही उसके लिए बहुत बड़ी कमजोरी बन गई। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में எல்லா காரியம் நல்லா இருக்கும். सभी चीज अच्छी तरीके से होगा। ஆனா இந்த பலவீனம் இருக்கும்போது लेकिन ये कमजोरी होते समय அந்த பலவீனம் நீங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு பாருங்க. वो कमजोरी निकलने के लिए हम क्या करते हैं देखिए। இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர், आज हम जिस व्यक्ति के बारे में देख रहे हैं, நம்ம ஊசியாவை பற்றி நம்ம பார்க்கிறோம். आज हम उजिया के बारे में देखेंगे। இந்த ஊசியா ராஜா ரொம்ப முக்கியமான ஒரு ராஜா. ये उजिया राजा जो है बहुत ही महत्वपूर्ण है। இவனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு உதாரணமா கண்டிப்பா இருக்கும். और इसका जीवन हमारे लिए एक उदाहरण के रूप में रहता है। நம்ம என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும்ங்கறதை உன்னுடைய வாழ்க்கை வெளிப்படுத்தி हम காமிக்குது. क्या करना चाहिए क्या नहीं करना चाहिए इसका जीवन हमें प्रकट करके देता இவனுடைய है। வாழ்க்கையில 16 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டான். और इसके जीवन में वो 16 साल में ही सेवकाई के अंदर आ गया। அதாவது அவன் ராஜாவாயிட்டான். वो राजा बन गया। ராஜாங்கிறது கர்த்தர் ஏற்படுத்துறது. और राजा जो है परमेश्वर नियुक्त करता है। அதுவும் அவருடைய ஊழியத்தின் ஒரு பாகமா இருக்குது. वो भी उसके सेवकाई का एक भाग है। அப்பா இறந்த உடனே पिता मरने के बाद அந்த ஸ்தானத்துல அவனை ராஜாவாக்கிட்டாங்க. उस स्थान में उसे राजा बना दिए। 16 वयसு வாலிபன். और 16 साल का அது जवान, வாலிபன் கூட சொல்ல முடியாது. उसे जवान भी नहीं बोल सकते அவன் हैं। டீனேஜ்ல அவன் ராஜாவாயிட்டான். वो अपने टीन एज में ही राजा बन गया। பைபிள் சொல்லுது. कलाम कहती है, அவன் பாருங்க வாசிங்க 3-4 வசனத்தை வாசிங்க. चौथे वचन को पढ़ेंगे। जैसे उसका पिता अमस्या किया करता था वैसा ही उसने भी किया जो यहोवा की दृष्टि में ठीक था। பாருங்க பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहती है, அவங்க அப்பா எப்படி அமஸ்யா கர்த்தருடைய பார்வையில செம்மையானது செய்தாரோ, और उसके पिता अमस्या जो परमेश्वर के सम्मुख में सीधे काम को किया, அதே போல இந்த ஊசியா ராஜாவும் அப்படி இருந்தான். वैसे ही ये उसिया राजा भी था। இந்த ஊசியா ராஜா கர்த்தருடைய பார்வையில और उसिया राजा परमेश्वर के नजर में அவன் சரியான காரியத்தை செய்து வந்தான். वो सही चीजों को करता रहा। இவனுக்கு இந்த படிப்பு எப்படி வந்தது? इसका अभ्यास इसे कैसे मिला? இவனுடைய தகப்பனிடத்திலிருந்து இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. इसके पिता से इसको मिलता है। தகப்பன் சரியா இருந்தால், पिता यदि ठीक हो, அப்ப அவங்கள பார்த்து தான் பிள்ளைகள் படிப்பாங்க. उन्हें देखकर ही बच्चे सीखते हैं। இங்க ஊசியா ராஜா, ये उसिया राजा, இவன் 16 வயசுல ये 12 वर्ष में, தான் தகப்பன் என்னென்ன செய்து கொண்டிருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ये 16 वर्ष में वो देख रहा है कि उसके पिता क्या कर रहा है। அவருடைய தகப்பனுடைய செயலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். उसके पिता के क्रिया को देख रहा है। அவன் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி நலமானது செய்தானோ, वो परमेश्वर के सम्मुख में कैसे भले काम को किया, அதே போல அந்த பையன் ஊசியாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். वैसे ही उजिया भी करने लगा। இவனுடைய வயது வெறும் 16 வயது தான். ये केवल 16 आयु का था। டீனேஜ்ல இருக்கிறான். वो टीनेज में है। இந்த 16 வயசு சொல்லும்போது, ये 16 आयु करके बोलते समय, அப்ப இப்போ उள்ள காலத்துல எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும்? तो अभी के समय में कौन सा कक्षा में होना चाहिए? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். वो 10वीं कक्षा में होना चाहिए। ஒரு 10th படிக்கிற ஊசியா और एक 10वीं में होने वाला उजिया ராஜாவாயிட்டான் அப்படின்னா, राजा बन गया तो சிந்திச்சு பாருங்க அவனுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும். सोच कर देखिए उसको कितना बुद्धि होगी। அவன் தன் தகப்பன் என்ன செய்தாரோ அதே மாதிரி இவன் செய்றான். उसके पिता ने जैसा किया वैसे ही करने लगा। இன்னைக்கு நம்ம வீடுகள்லயும் आज हमारे घरों में भी பெற்றோராகிய நம்ம என்ன செய்றோமோ, माँ बाप हम जो करते हैं, நம்ம சொல்லி கொடுக்கறதை விட நம்ம செயலை தான் ஜனங்கள் பார்க்கறாங்க. हम जो सिखाते हैं उससे ज्यादा हम जो करते हैं उसे लोग देखते நம்ம हैं। பிள்ளைகள் எதை பார்க்கறாங்கன்னா, हमारे बच्चे क्या देखते हैं? நம்ம சொல்லி கொடுக்கறதை கவனிப்பாங்க. हमारे शिक्षण को हम जो सिखाते हैं उसे सुनेंगे। ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கறாங்க. लेकिन आप क्या कर रहे हैं वो देखते हैं। பெற்றோர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களோ, माँ बाप जिस शब्दों को इस्तेमाल करते हैं, அதே வார்த்தையை சின்ன பிள்ளைகள் பயன்படுத்துவாங்க. उसे शब्द को वो इस्तेमाल करते हैं। இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? आज हमारे बच्चे कैसे हैं? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உதாரணமா இருக்கிறோமா? आज हमारे बच्चों के लिए
हम एक उदाहरण रूप में है क्या? முக்கியமா தகப்பன் ரொம்ப உதாரணமா இருக்கணும். और महत्वपूर्ण पिता जो है बहुत उदाहरण के रूप में रहना है. நீங்க யூதர்களை பாத்தீங்கன்னா आप यहूदियों को देखेंगे तो இவங்க இவங்க இப்போள்ள படிப்பு மாதிரி அப்பெல்லாம் கிடையாது. और अभी जो शिक्षण है वैसा पहले नहीं था. இப்போமாவது நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் முடிக்க வைக்கிறோம். अभी तो हम स्कूल के बाद कॉलेज भेजते हैं. அதுக்கு பிறகு அவங்கள மாஸ்டர் டிகிரி படிக்க வைக்கிறோம். उसके बाद मास्टर डिग्री के लिए भेजते हैं. ஆனா அந்த டைம் அப்படி கிடையாது. लेकिन उन दिनों में ऐसा नहीं था. அங்க என்ன செய்வாங்க அப்படினா वहाँ क्या करते थे? ஒரு பாருங்க இந்த தாய் என்ன செய்வாங்கன்னா माँ क्या करती है? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுடைய கண் பார்வையில டீச் பண்ணுவாங்க. कुछ आयु तक उनके नजरों के नीचे रखकर सिखाती हैं. ஆனா பிள்ளை வளர்ந்து வரும்போது लेकिन बच्चा बड़ा होने के बाद அவருடைய தகப்பன் வந்து அவனை கூட கூட்டி போய்டுவாங்க. उसके पिता उसे साथ में ले जाते हैं. அந்த தகப்பனுடைய பிசினஸ் சொல்லி கொடுப்பாங்க. पिता के व्यापार को सिखाते हैं. தகப்பனை போலவே பேச ஆரம்பிப்பாங்க. पिता के जैसे ही बात करने लगेंगे. தகப்பன் என்ன செய்றான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. पिता क्या कर रहे हैं करके देखते रहेंगे. இன்னைக்கு அதே போலதான் आज वैसे ही இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்னு பெற்றோர் பார்த்து பிள்ளைகள் பார்க்கறாங்க. आज हम क्या कर रहे हैं करके बच्चे देख रहे हैं. இங்க ஊசியா ராஜா என்ன எப்படி இருந்தார்? ஊசியா राजा कैसा था? இவன் முதல் காரியம் தங்களுடைய தகப்பன் எப்படி நன்மையான காரியத்தை செய்தாரோ अपने पिता पहले जो अच्छे काम किया கர்த்தருடைய பார்வையில परमेश्वर के नजर में கர்த்தருடைய பார்வையில परमेश्वर के नजर में அவன் சரியான காரியத்தை செய்து வந்தான். वो उस भले चीज को करता रहा. கர்த்தருடைய பார்வையில சரியான காரியம் செய்யணும். परमेश्वर के नजर में भला चीज करना நம்ம है. சில நேரம் நம்ம யோசனைப்படி சரியா நடக்கிறோம் அப்படி நினைப்போம். हम कभी कभी सोचते हैं कि हम ठीक तरह से चल रहे हैं. நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணுவோம். हम लॉजिकली सोचेंगे இப்படி செஞ்சா இப்படி ஆகும். ऐसे करेंगे तो वैसा होगा. அப்படி நினைச்சு நம்ம யோசனையில நம்ம நடப்போம். ऐसे सोचकर हमारे विचार में हम चलते हैं. ஆனா பைபிள் சொல்லுது लेकिन कलाम कहती है நம்ம சுய புத்தியில நடக்க கூடாது. हम हमारे विचार में नहीं चलना. சுய புத்தி மேல் சாயாமல் अपने विचार पर न चलकर கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். परमेश्वर के ऊपर विचार लगाना अच्छा है. நம்ம யோசனைப்படி நடக்க கூடாது. हम हमारे विचार के अनुसार नहीं चलना நம்ம है. பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கோ அதன்படி நடங்க. कलाम कैसे सिखाता है वैसे चलिए. கண்ணை மூடிட்டு செய்யுங்க. आंख बंद करके कीजिए. பைபிள் நம்மள ஒரு நாள் விழ விடாது. कलाम कभी भी हमें गिरने नहीं அது देगा. நம்மளை தாங்கி பிடிக்கும். वो हमें उठाकर संभाल लेगी. நம்ம நினைப்போம் என்னடா இப்படி சொல்லி இருக்கு பைபிள்ல. हम सोचेंगे क्या ऐसा दिया है कलाम நான் के இப்படி अंदर. செஞ்சா என்ன எல்லாரும் குட்டிடுவாங்களே. ऐसे मैं करूंगा तो सब मुझे मारेंगे. என்னை கொட்டிடுவாங்களே குத்திடுவாங்களே. मुझे ऐसे मारेंगे उसे पीटेंगे. நான் எப்படி நான் தாழ்மையா போக முடியும்? मैं कैसा ऐसा नम्रता से जा सकता हूँ? பைபிள்ல தாழ்மையா தான் இருக்கணும் சொன்னா कलाम के अंदर अगर नम्रता में रहने के लिए कहता है நீங்க तो தாழ்மையா தான் போணும். आप नम्रता में ही रहना है. கர்த்தருடைய பார்வையில நல்லது செய்யுங்க. परमेश्वर के नजर में भले चीज को करो. பாருங்க இந்த ஊசியா ராஜா उजिया राजा எவ்வளவு அருமையான ஒரு பையன் பாருங்க. कितना अद्भुत लड़का है देखिए. தன்னுடைய தகப்பன் செய்தபடி எல்லாம் अपने पिता ने जैसा किया கர்த்தருடைய பார்வையில நலமான காரியத்தை செய்தான். परमेश्वर के नजर में भले काम को किया. இன்னைக்கு தகப்பனும் செய்யறது இல்ல. आज पिता ही नहीं करता. அப்ப பிள்ளைகள் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண तो முடியும்? बच्चों से कैसे हम सोच सकते हैं? தகப்பன் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லது செய்தால் अगर पिता परमेश्वर के नजर के लिए अच्छा करे तो பிள்ளையும் செய்யும். बच्चा भी करेगा. பிள்ளை தகப்பன் செய்யலாட்டி अगर पिता नहीं करता है, தகப்பன் பிள்ளை பத்தி நீ செய்டான்னு சொன்னாலும் अगर पिता बच्चे को देखकर तू कर करके कहेगा அவன் तो भी செய்யறது ரொம்ப கஷ்டம். वो करना बहुत मुश्किल ஏன்னா है. தகப்பனுக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி क्योंकि पिता के अंदर जो गुण है அந்த குவாலிட்டி அப்படியே பிள்ளைக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். वो गुण ऐसे ही बच्चे के अंदर जाता है. இது பைபிள். ये कलाम है. பைபிள் அப்படி எழுதி இருக்குது. कलाम में ऐसा लिखा गया है. லோயிசால் பாட்டிக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் वो लोईसाल दादी के अंदर जो विश्वास था அது ஐனேக்கியாக்குள்ள வந்தது. वो आइनेकिया के अंदर आया. ஐனேக்கியாக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் आइनेकी के अंदर जो विश्वास था தீமோத்திக்குள்ள வந்தது. तिमोथी के अंदर आया. அந்த கேரக்டர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. वो गुण कैसे एक के ऊपर एक जाता है அந்த देखिए. பாட்டி ரொம்ப விசுவாசத்தோட பேசுவாங்க. वो दादी जो है बहुत विश्वास से बात करती அதே थी. போல அவங்க அவருடைய அந்த பாட்டியுடைய மகளும் விசுவாசத்தோட பேசுவாங்க. वैसे ही उस दादी की बेटी भी विश्वास से बात करती இப்போ थी. தீமோத்தி விசுவாசத்தோட பேசுறான். और अब तिमोथी भी विश्वास के साथ बात இது करता है. எங்க இருந்து இந்த குவாலிட்டி வருது? कहां से ये गुण आती है? பெற்றோர்ட்ட இருந்து வர்ற காரியம். माँ बाप से आती है. அப்போ இந்த ஊசியாவை போல तो उजिया की तरह தகப்பன் செய்தது போல நல்ல கிரியைகளை செய்யுங்க. पिता ने कैसा किया वैसे अच्छे भले काम को कीजिए. எங்க தகப்பன்லாம் நல்ல குடிகாரரு. मेरा पिता तो अच्छा पियकड़ है.
அப்படின்ட்டு சொல்லிட்டு குடிக்க போயிடாதீங்க. ऐसे बोलकर आप पीने के लिए मत जाना। நம்ம எல்லாத்துக்கும் பெரிய தகப்பன் கர்த்தர். हम सबके लिए बड़ा परमेश्वर पिता परमेश्वर है। யெகோஷுவா தான் நம்மளுக்கு பிதாவா இருக்கிறார். यहोशुआ ही हमारा पिता है। அவர் எப்படி செய்தார்னு பாருங்க. वो कैसा करता है देखिए। அவர் என்ன இந்த உலகத்துல எப்படி கிரியைகளை நடப்பித்தார். वो इस संसार में कैसे क्रियाओं को किया। இந்த அமத்சியா जो है கர்த்தருடைய பார்வையில நல்ல காரியத்தை செய்தார். परमेश्वर के नजर में भले काम किया। அதே கேரக்டர் ஊசியாக்குள்ளேயும் வந்துட்டு वही गुण उजिया के अंदर भी आ गई। இன்னைக்கு நீங்க என்ன செய்தாலும் आज आप जो भी करें பிலிப்பியர் 3 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. फिलिपियों के 3 अध्याय में लिखा गया है எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் செய்யுங்கள். जो भी करते हो परमेश्वर के नाम से करो। எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி செய்யுங்க. जो भी करते हो परमेश्वर के नाम को बोलकर करो। அவருடைய நாமத்தை சொல்லி उसके नाम को बोलकर यहोशुआ मेसियाவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से நான் பைபிள் படிக்க போறேன். मैं कलाम पढ़ने वाला हूं। यहोशुआ मेसिया நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன். मैं व्यापार करने वाला हूं। यहोशुआ मेसिया நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से இந்த காரியத்தை செய்ய போறேன். इन चीजों को मैं करने वाला हूं। அவருடைய நாமத்தில சொல்லுங்க. उसके नाम से बोलिए। அவருடைய நாமத்தில நீங்க காரியங்களை செய்யுங்க. उसके नाम से इन चीजों को कीजिए। கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா இல்லையான்னு பாருங்க. परमेश्वर आशीष कैसे करता है देखिए। முதல் காரியம் पहला चीज இவன் கர்த்தருடைய பார்வையில நலமான காரியத்தை செய்தான். ये परमेश्वर के नजरों में भले चीज किया। அடுத்து 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5वें वचन को पढ़िए। जकरिया के दिनों में जो परमेश्वर के दर्शन के विषय समझ रखता था वह परमेश्वर की खोज में लगा रहता था, और जब तक वह यहोवा की खोज में लगा रहा तब तक परमेश्वर ने उसको सफलता दी। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த ஊசியா என்ன செய்தானா? ये उजिया ने क्या किया। இவன் கர்த்தரை தேடினான். ये परमेश्वर की खोज करने लगा। இவன் கர்த்தரை தேடுறான். ये परमेश्वर को खोजता है। முதலாவது கர்த்தருடைய பார்வையில் நலமான காரியத்தை செய்தான். पहले परमेश्वर के नजरों में भले काम किए। அடுத்து அவன் கர்த்தரை தேடினானா. इसलिए उसने परमेश्वर को ढूंढा। அதனால அவருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். इसलिए परमेश्वर ने उसके काम पर सफलता दिया। இன்னைக்கு நம்ம காரியம் ஏன் வாய்க்க மாட்டேங்குது? आज हमारा काम क्यों नहीं होता है। ஏன் நம்ம காரியத்துல ஃபெயிலியர் நடக்குது? क्यों हमारे काम में फेलियर होती है। ஏன் நம்ம காரியத்துல ஆசீர்வாதம் இல்ல? क्यों हमारे कामों में आशीष नहीं है। நீங்க கையிட்டு செய்யற வேலை ஆசீர்வதிக்கப்படணும்னா आज हाथ से जो काम करते हो आशीषित होना है तो நம்ம கர்த்தரை தேடணும். हम परमेश्वर को ढूंढना है। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். और परमेश्वर को जो ढूंढते हैं उसके करीब वो रहता है। பைபிள் அப்படி சொல்லுது. कलाम में ऐसे बोला गया है। நம்ம கர்த்தரை தேடணுமா? हम परमेश्वर को खोजना है। ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்களா? एक चीज को आप करने वाले हैं क्या। முதல்ல கர்த்தரை தேடுங்க. पहले परमेश्वर को ढूंढो। கர்த்தாவே நான் அந்த காரியத்தை செய்யட்டா வேண்டாமா? है प्रभु मैं ये चीज को करूं या नहीं। அவர் உங்களுக்கு அடையாளத்தை காமிப்பாரு. वो आपको चिन्ह दिखाएगा। அவர் உங்களோடு பேசுவாரு. वो आपसे बात करेगा। நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை விட அப்படியே கேட்டு பாருங்க. आप कोई भी चीज बिना छोड़े मांगते रहिए। நீங்க சொல்லாம நான் இதை செய்ய மாட்டேன், आप नहीं बोलेंगे तो मैं नहीं करूंगा, அப்படி சொல்லி நீங்க அடையாளத்தை கேட்டு பாருங்க. ऐसे बोलकर आप चिन्ह को मांगिए। நீங்க எதை செய்தாலும் आप जो भी करें அடையாளத்தை கர்த்தர்ட்ட கேளுங்க. परमेश्वर से चिन्ह मांगिए। கர்த்தரை தேடுங்க. परमेश्वर को खोजिए। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, வாசிங்க, पढ़ेंगे ஏசாயா 55 அதுல 6ஆம் வசனத்தை வாசிங்க. यशायाह 55 उसमें 6 को पढ़िए। जब तक यहोवा मिल सकता है तब तक उसकी खोज में रहो, जब तक वह निकट है तब तक उसे पुकारो। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. जब तक वो मिलता है तब तक ढूंढो। அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். और जब तक वो यहोवा मिलता है तब तक ढूंढना है। அவர் தேடுகிறவர்கள் சமீபமா இருக்கிறாராம். और उनको जो ढूंढते हैं उनके करीब है वो। இன்னைக்கு நிறைய பேர் மத்த காரியத்தை தேடுவாங்க. आज बहुत सारे बाकी चीजों को खोजेंगे। अन्य தேவர்களை போய் தேடுவாங்க. अन्य देवताओं के पास जाएंगे। சூனியம் பண்றவங்க கிட்ட போய் தேடுவாங்க. जादू टोना करने वालों के पास जाएंगे। இப்படி சூனியம் பண்றவங்க கிட்ட தேடுனா, ऐसे जादू टोना करने वालों को ढूंढेंगे तो பைபிள் சொல்லுது அவங்க அறுப்புண்டு போவார்கள். और कलाम कहती है कि वो कट जाएंगे। அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். वो परमेश्वर को प्रिय नहीं है। விக்கிரகத்தை போய் கேட்க போவாங்க. वो मूर्ति के पास जाकर पूछने के लिए जाते हैं, செய்ய வேண்டாமா, मैं करूं क्या नहीं। இப்படிதான் ஒரு ராஜா ऐसे ही एक राजा மேல் வீட்ல இருந்து கீழே விழுந்த உடனே ऊपर से नीचे गिरते ही அவன் கட்டில் கிடை ஆயிட்டான். वो बिस्तर में लेट गया। ரொம்ப நாளா சுகம் இல்லாம இருக்கிறான். बहुत समय से वो बीमार था। உடனே இவன் என்ன செய்தான் தெரியுமா? तुरंत
तुरंत इसने क्या किया, இவன் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு अपने मालिक अपने नौकर को बुलाकर, நீ பாகால்ட்ட போய் நான் கட்டளை விட்டு இறங்குவேனா மாட்டேனான்னு சொல்லி விசாரிச்சிட்டு வா. तू जाकर बाल से पूछ के आ कि मैं बिस्तर से उठूंगा कि नहीं। பால் கடவுள்கிட்ட போய் கேளு, बाल परमेश्वर के पास जाके पूछ के आ, ஏன்னா எனக்கு சரி ஆகுமா ஆகாதா, भाई मैं ठीक होऊंगा कि नहीं, நான் பிழைப்பேனா மரிச்சிருவேனா। मैं बचूंगा कि मर जाऊंगा। இந்த வேலைக்காரன் தேடி போய் அங்க விக்கிரத்தை தேடி போறான்। और ये नौकर उस मूर्ति को ढूंढ कर जाता है। பாருங்க, விக்கிரக ஆராதனை वो मूर्ति की पूजा அது மிகப்பெரிய பாவம்னு சொல்லி பைபிள் சொல்லி இருக்குது। बहुत बड़ा पाप है करके कलाम में लिखा गया है। இயேசு கிறிஸ்துவுடைய விக்கிரகமே செய்து வச்சாலும் अगर यीशु मसीह का मूर्ति भी रखेंगे तो அதையும் வணங்க கூடாது। उसे भी नमन नहीं करना। இது பைபிள், ये कलाम है। விக்கிரகத்தை வணங்கினா अगर मूर्ति की पूजा करेंगे तो அதுக்கு அந்த விக்கிரகத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க वो அப்படினா, मूर्ति को इब्रानी भाषा में क्या बोलते हैं, அதை எலில் அப்படினு சொல்லி சொல்வாங்க। यलील करके बोलते हैं। எலில் அப்படினா यलील का मतलब விக்கிரகம், मूर्ति, எலில் அப்படினா விக்கிரகம்। यलील का मतलब मूर्ति है। இந்த எலிலுக்கு தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா, यलील को तमिल में क्या बोलते हैं, எலில் அப்படினா அழகு அப்படி சொல்லி அர்த்தம்। यलील का मतलब सौंदर्य था। ஆனா எபிரேய மொழியில लेकिन इब्रानी भाषा में எலில்ங்கிறது விக்கிரகம்। यलील जो है मूर्ति है। இதுல நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா इसका डिकोडिंग करेंगे तो இது வந்து ஆலஃப்ங்கற எழுத்து, ये एलेफ अक्षर है। இதுக்கு வல்லமைன்னு சொல்லி அர்த்தம்। सामर्थ्य मतलब है। இந்த மூணு எழுத்தை மட்டும் உச்சரிச்சீங்கன்னா ये तीनों अक्षरों को बोलेंगे तो அத லாயில் அப்படினு சொல்வாங்க। उसे लाइल कहते हैं। லாயில் அப்படினா இரவு। लाइल का मतलब रात। அப்ப இது இருளின் வல்லமை। तो ये रात का सामर्थ, अंधकार का सामर्थ है। நீங்க எந்த விக்கிரகம் பண்ணாலும் जो भी मूर्तियां बनाएंगे அது இருளின் வல்லமை। वो अंधकार का सामर्थ है। அந்த இருளின் வல்லமைட்ட போய் நீங்க விசாரிக்க கூடாது। उस अंधकार के सामर्थ के पास जाकर पूछना नहीं है உங்களுடைய காரியம் வாய்க்குமா வாய்க்காதா, आपका काम होगा क्या नहीं, நான் பிசினஸ் பண்ணவா வேண்டாமா, मैं व्यापार करूं कि नहीं, என்னுடைய காரியம் வாய்க்குமா வாய்க்காதா, मेरा काम होगा कि नहीं। இது விக்கிரகட்ட போய் கேட்க கூடாது। ये मूर्ति के पास नहीं पूछना, அது இருளின் வல்லமை। वो अंधकार का सामर्थ है। கர்த்தர் அதுல பிரியப்படுறது இல்ல। परमेश्वर उसमें प्रसन्न नहीं होता। நம்ம யாரை தேடணுமா, हम किसे ढूंढना है, நம்ம கர்த்தரை தேடணும்। हम मसीह को ढूंढना है। அப்போதான் வேதம் சொல்லுது, तभी कलाम कहती है உன் காரியம் வாய்க்கும்। तुम्हारा काम में सफलता होगी। இந்த ஊசியா ராஜா ये ஊசிया राजा முதலாவது காரியம் கர்த்தருடைய பார்வையில நல்ல காரியத்தை செய்தார்। और सबसे पहले वो परमेश्वर के नजर में भले काम किए, இரண்டாவது கர்த்தரை தேடினார்। और दूसरा परमेश्वर का खोज किया। அப்படி தேடினதுனால और इसे खोज करने की वजह அவனை से கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார்। उसे परमेश्वर ने आशीष करके அவருடைய दिया காரியம் வாய்ச்சது। और उसके काम में सफलता मिली। இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, आज से शुरू कर सकते हैं। சின்ன சின்ன காரியத்தை அவரை விசாரிங்க। छोटे छोटे बातों में उससे पूछिए, கர்த்தாவே நான் இதை செய்யட்டா, है प्रभु मैं ये करूं क्या, கர்த்தாவே நான் இப்படி பண்ணிட்டா, प्रभु मैं ऐसे करूं क्या, இல்ல இந்த காரியத்தை நான் செய்யணும் ஆசைப்படுறேன், ये चीज मैं करना चाहता हूं। அவர்ட்ட விசாரிக்க ஆரம்பிங்க। उसके बाद पूछिए, ஜஸ்ட் விசாரிக்க ஆரம்பிச்சிருங்க போதும்। ऐसे पूछिए बस हो गया। அவர் உங்களோட இடைப்பட वो ஆரம்பிச்சிருவார்। आपके साथ बात करने பாருங்க, लगेगा। 5ஆம் வசனம், இந்த 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், और दूसरा इतिहास 24वां अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க। 5वें वचन को दोबारा पढ़ेंगे। जकरिया के दिनों में जो परमेश्वर के दर्शन के विषय समझ रखता था, वह परमेश्वर की खोज में लगा रहता था, और जब तक वह यहोवा की खोज में लगा रहा, तब तक परमेश्वर ने उसको सफलता दी। தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார்। परमेश्वर उसके काम में सफलता दिया। எவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதம்। कितना अद्भुत आशीष है। देखिए, கர்த்தரை தேடினா போதும், परमेश्वर को खोजेंगे तो அவர் काफी உங்க है। காரியங்களை வாய்க்க பண்ணுவார்। उसके काम आपके कामों पर उसको सफलता देगा है। கர்த்தரை தேடின நாட்களிலே और जब परमेश्वर को हम ढूंढते हैं, அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்। वो सारे कामों पर सफलता देता है। எவ்வளவு அருமையான ஊசியா ராஜா। कितना अद्भुत उजिया राजा है। 16 ஏஜ்ல 16 साल में கர்த்தரை ஒரு பையன், ஒரு சின்ன பிள்ளைகள் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, बच्चे परमेश्वर की खोज करने लगे, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க। कितना बड़ा आशीष है। देखिए, இது ஒரு சின்ன பையன் एक छोटा बच्चा है சிங்காசனத்துல உட்காரும் போது ஒரு எலி குஞ்சு உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கும்। और सिंहासन पर जब बैठता है तो ऐसा लगता रहेगा कि चूहा का बच्चा बैठा है। ஆனா அவன் கர்த்தரை தேடினான்। लेकिन वो परमेश्वर को ढूंढा, அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க Amen. பண்ணினார்। उसके काम को परमेश्वर सफलता दिए। எல்லா நேரமும் கர்த்தரை தேடும்போது हमेशा जब परमेश्वर
परमेश्वर को हम ढूंढते हैं, எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் தான். सभी चीजों में आशीष। இது எங்க இருந்து கற்றுக்கொண்டா? ये कहां से सीख लिया? யார்ட்ட இருந்து படிச்சா? किसके पास से सीख लिया? அப்பாட்ட இருந்து படிச்சா. अपने पिता से सीखा। அப்ப அப்பா எப்படி இருக்கணும்? तो पिता कैसा रहना है? சரியா இருக்கணும். ठीक रहना है। அவங்களும் கர்த்தரை தேடணும். वो भी परमेश्वर को ढूंढना है, அவங்க விசுவாசத்தோட பேசணும். वो विश्वास के साथ बोलना है। தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். मेरा परमेश्वर मुझे आशीष देगा, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्रभु आशीष देगा, அவரால் கூடாது ஒன்றுமில்லை. उससे नामुमकिन कुछ भी नहीं। விசுவாசத்தோட பேசணும். विश्वास के साथ बोलना है। எவ்வளவு அருமையான ஒரு பையன். कितना अद्भुत लड़का है। 16 ஏஜ் தான். 16 ही आयु है। பாருங்க, देखिए இந்த ஊசியா நம்மளுக்கு உதாரணம். ये उजिया हमारे लिए एक उदाहरण இங்க है। இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு உதாரணம். वो हर एक छोटे बच्चों के लिए एक उदाहरण है। இங்க இருக்கிற தகப்பன்மாருக்கு உதாரணம். यहाँ के पिता के लिए एक उदाहरण है। என்ன உதாரணம்னா, क्या उदाहरण है? இந்த ஊசியா அப்பாட்ட இருந்து தான் படிச்சான். ये उजिया पिता से ही सीखा। அப்ப இன்னைக்கு பிள்ளைகள் யார்ட்ட படிப்பாங்க? तो आज बच्चे किसके पास सीखना है? நம்ம எப்படி இருக்கோ அதபடி தான் படிப்பாங்க. हम जैसे हैं वैसे ही वही सीखेंगे। நீங்க எல்லா காரியத்திலும் கர்த்தரை தேடுங்க. आप सभी चीजों में परमेश्वर को ढूंढो, அவங்களும் கர்த்தரை தேடுவாங்க. वो भी ढूंढेंगे। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இந்த ஊசியா ராஜா எவ்வளவு அருமையா கர்த்தரை வச்சிருக்காரு. देखिए उजिया राजा को परमेश्वर ने कितना अद्भुत रीति से रखा இன்னும் है। வாசிங்க, और पढ़ेंगे 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7वें वचन को। अमोनी उजिया को भेंट देने लगे, वरन उसकी कीर्ति मिस्र की सीमा तक भी फैल गई, क्योंकि वह अत्यंत सामर्थी हो गया था। பாருங்க, இங்க யுத்தம் நடக்குது. यहाँ पर युद्ध हो रहा है। இந்த யுத்தத்தின் நேரத்துல युद्ध के समय में 3 விதமான ஜனங்கள் இவன்ட்ட யுத்தம் பண்றாங்க. 3 प्रकार के लोग युद्ध करते हैं। இந்த பெலிஸ்தர் யுத்தம் பண்றாங்க, फलिस्तियों है, அரபியர் யுத்தம் பண்றாங்க, अरबी लोग हैं, மெகுனியரும் யுத்தம் பண்றாங்க. और मुनियों भी युद्ध करते हैं। இந்த 3 ஜனங்களும் யுத்தம் பண்ணும்போது ये तीनों लोग जब युद्ध के लिए आए, எந்த வயசு பையன்ட்ட யுத்தம் பண்றாங்க? कितने साल के बच्चे के पास? 16 வயசு பையன். 16 साल का बच्चा, இவன் கூட யுத்தம் நடக்குது. इसके साथ युद्ध हो रहा இப்ப है। இவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்திருக்கான். ये थोड़ा थोड़ा बढ़ रहा है, கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டு இருக்கான். थोड़ा बड़ा हो रहा है। இப்போ அவன் யுத்தத்துல போகும்போது अब युद्ध के अंदर जाते समय தேவன் அவனுக்கு துணை நின்றார். परमेश्वर उसका सहायता किया। God helped him. परमेश्वर ने उसका सहायता किया। இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. इस संसार के लोगों ने नहीं, ஆனா அவனுக்கு தேவனே உதவி செய்தார். परमेश्वर ही उसकी सहायता रहा। இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்ம சொல்லலாம், हो सकता है हम बोलेंगे, பிரதர் நான் என்னுடைய பலத்தினால இப்படி செஞ்சிட்டேன். मैं अपने बल से ये किया, நான் நல்லா படிச்சேன், நல்ல மார்க் வந்துட்டு. मैं अच्छा अभ्यास किया, अच्छा मार्क्स मिला। நம்ம நல்லா படிச்சவங்க கூட ஃபெயில் ஆவங்க இருக்கிறாங்க. और अच्छा पढ़ने वाले भी फेल हुए, ऐसे लोग हैं। நம்மளுக்கு தேவனுடைய கிருபை தான். हमारे लिए परमेश्वर की अनुग्रह है। நீங்க கர்த்தரை தேடுனா आप यदि परमेश्वर को ढूंढेंगे, அவர் உங்க லைஃபை ப்ராஸ்பரஸ் பண்ணுவாரு. वो आपके जीवन पर उन्नति देगा, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். वो आपको मदद करेगा। ஒவ்வொரு யுத்தத்தின் நேரத்துல हर युद्ध के समय में உங்களோடு போராடிட்டு இருந்த அந்த உலகத்தை आपके साथ जो युद्ध कर रहे थे इस संसार को, கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று परमेश्वर आपका मदद करके எல்லா காரியத்திலும் வெற்றி தருவார். सारे चीजों में विजेता देगा। முடியாதுங்கிற காரியத்துல கூட வெற்றி தருவார். नहीं होगा ऐसे चीजों में भी विजेता देगा। ஒரு வியாதி வந்துட்டா एक बीमारी आ गई, நீங்க கர்த்தரை தேடுங்க. आप मसीह को ढूंढिए, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். वो आपकी मदद करेगा। அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. उससे नामुमकिन कुछ भी नहीं। எந்த வியாதி வந்தாலும் कोई भी बीमारी क्यों ना आए, நீங்க என்ன நினைக்கணும்னா, आप क्या सोचना है, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், मैंने कुछ गलत कर दिया, ஏதோ தவறு பண்ணிட்டேன், कुछ तो मैंने गलत किया है, கர்த்தருக்கு விரோதமா ஏதோ செஞ்சிட்டேன், परमेश्वर के विरुद्ध मैंने कुछ किया है, அதனால தான் எனக்கு இந்த பலவீனம் வந்திருக்குது. इसीलिए मेरे ऊपर ये कमजोरी आई அந்த है। பலவீனத்தை கர்த்தருடைய சமூகத்துல வச்சு, वो कमजोरी को परमेश्वर के सम्मुख में रखकर, கர்த்தாவே நான் இப்படி பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருங்க, हे प्रभु मैंने ऐसा कर दिया, मुझे माफ நான் कीजिए, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். मैं अभी ये गुनाह नहीं करूंगा। உங்களுக்கு தெரியும், आप जानते हैं, எனக்கு ஒரு 3 மாசம் ஃபுல்லா ஒரு சொரியல் வந்துட்டு, आप 3 महीना पूरा बदन में खुजली थी, ஃபுல்லா இந்த தலை மட்டும் தான் ஒண்ணாகல, सिर्फ सर को कुछ नहीं हुआ, ஆனா முழு சரீரத்திலும் சொரியல். लेकिन पूरे शरीर में वो खुजली हो रही थी। என்னால தாங்கவே முடியல. मैं बर्दाश्त ही नहीं कर पा रहा மேல था, ஃபுல்லா எண்ணெயை தடவிட்டு இருப்பேன். और पूरे बदन में मैं तेल लगाता था, மஞ்சளையும் எண்ணெயும் கலக்கி மேல ஃபுல்லா தடவி வச்சிருப்பேன். हल्दी और तेल को मिलाकर मैं ऐसे बदन पे लगाता था, பெட் எல்லாம் மஞ்சள் ஆயிரும். पूरा बिस्तर पीला हो जाता था, நான் உடுத்திருந்த லுங்கி எல்லாம் மஞ்சளா இருக்கும். और जो लुंगी पहनता था वो सब पीला हो जाता था। கர்த்தாவே நான் தப்பு பண்ணது உண்மைதான். अब मैं परमेश्वर को बोला कि मैंने जो गलत किया वो सच है, நான் துணிகரமா தப்புகள் பண்ணி இருக்கிறேன். मैं बिंदास मैंने कुछ गलतियों को किया है, என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. मेरे पाप को क्षमा कीजिए। அவருடைய சமூகத்துல நான் ஒப்புரவான பிறகுதான் उसके सम्मुख में मैं ये बात करने के बाद என் ही சரீரத்துக்குள்ள பலவீனம் நீங்கி போச்சு. मेरे शरीर की कमजोरी निकल गई।
பாருங்க நம்ம தேவன் எல்லாம் பாக்குறாரு. Amen. हमारा परमेश्वर सब देखता है। அது ஊழியக்காரனால விட மாட்டாரு, वो सेवक रहेगा तो भी उसे छोड़ेगा नहीं, விசுவாசிகள்னால விட மாட்டார். विश्वासी रहेंगे तो भी छोड़ेगा नहीं। எல்லாத்துக்கும் ஒரே காரியம் தான். सभी के लिए एक ही चीज है। இந்த மீரியாம் வந்து मिरियम जो है மோசேஸ்க்கு விரோதமா பேசினார். मूसा के विरुद्ध बात किया। கர்த்தர் அடிச்சாரா அடிக்கலையா? परमेश्वर ने मारा कि नहीं? அவ மேல தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இருந்தது. उसके ऊपर भविष्यवक्ता का अभिषेक था। அவ ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா, वो एक भविष्यवक्तिनी थी, ஆனாலும் விடல. फिर भी नहीं छोड़ा। நம்ம கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்தாலும் हम परमेश्वर के विरुद्ध में जो भी करेंगे, தேவன் கரத்தை நீட்டுவார். परमेश्वर अपने हाथ को அது बढ़ाएगा, நம்மளுக்கு வேண்டாம். वो हमें नहीं चाहिए। அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हम क्या करना है? எல்லா காரியத்திலும் கர்த்தரை தேடுங்க. सारे चीजों में परमेश्वर को ढूंढना है। அவர் உங்க லைஃப ப்ராஸ்பரஸ் ஆக்கிடுவார். वो आपके जीवन में उन्नति देगा, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். वो आपको मदद करेगा, எல்லா காரியத்திலும் உதவி உங்களுக்கு सारे கிடைக்கும். चीजों में मदद मिलेगा। இன்னைக்கு நீங்க இந்த உலகம் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம். ये संसार आपको मदद न करता होगा। பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால், स्वर्ग से यदि किसी को नहीं दिया गया அவன் ஒண்ணும் பெற முடியாது. तो वो कुछ नहीं कर सकता, ஒண்ணும் பெற முடியாது. कुछ भी नहीं पा सकता। கர்த்தர் தான் தரணும். परमेश्वर ही देना है। இன்னைக்கு நான் வந்து எனக்கு இப்படி ஆகணும் அப்படி நான் நினைக்கிறேன். ऐसा होना है करके मैं सोचता हूँ। நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் நான் நினைச்சேன். मैं सोचा कि मैं कंप्यूटर इंजीनियर बनूं। கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சு कंप्यूटर क्लास भी था, கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பண்ணினே, एजुकेशन भी किया, மாஸ்டர் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கறது கோர்ஸ் படிச்சேன். मास्टर इन सॉफ्टवेयर इंजीनियर करके कोर्स किया, ஆனா தேவன் அதுக்குள்ள விடல. लेकिन परमेश्वर ने उसके अंदर नहीं छोड़ा। கர்த்தர் அந்த இடத்துக்குள்ள விடல. परमेश्वर मुझे उस जगह पे नहीं छोड़ा। எத்தனையோ வேலைகளை மாத்துனே, बहुत सारे कामों में मैं कामों को बदला, அதுல கர்த்தர் நீ சரியா ஃபிட் பண்ண முடியல. उसमें परमेश्वर ने मुझे सही तरीके से फिट नहीं किया। கர்த்தர் நீ இங்க தான் ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு. परमेश्वर ने मुझे यहीं पर फिट करके रखा இப்படி है। ஒரு உன்னதமான வேலை வைத்திருக்கும்போது ऐसे एक महान सेवा को जब रखा है, தேவன் வேற எங்கேயுமே ஃபிட் பண்ண விடல. परमेश्वर कहीं भी मुझे रहने नहीं दिया। அப்ப சிந்திச்சு பாருங்க, तो सोच के देखिए, நம்மளுடைய பலத்துல ஒண்ணும் கிடையாது, हमारे बल से कुछ भी नहीं है, நம்மளுடைய படிப்புனால ஒண்ணும் கிடையாது, हमारे अभ्यास से कुछ भी नहीं है, எல்லாம் கர்த்தருடைய செயல்தான். बस सब परमेश्वर की क्रिया है। அதனால கர்த்தரை தேடுங்க. इसलिए परमेश्वर की खोज करो। இந்த ஊசியா ராஜா, ये ஊசிया राजा, அதாவது இந்த ஊசியா பையன், ये ஊசிया लड़का जो है, இந்த வாலிப பையன், ये जवान लड़का, இவன் கர்த்தரை தேடினான். ये मसीह को ढूंढा, அவனை கர்த்தர் ப்ராஸ்பரஸ் ஆக்கிட்டார். उसको परमेश्वर ने उन्नति दी, அவன் காரியம் வாய்த்தது. उसके सारे काम सफलता हुए। யுத்தத்தின் நேரத்துல युद्ध के समय में கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். परमेश्वर उसको मदद किए। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? நம்மளுக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரணும். हमारा मदद परमेश्वर से आना है। அப்ப நீங்க யாரை தேடணும்? तो आप किसको ढूंढना है? மனுஷனை தேடாதீங்க, मनुष्य को नहीं ढूंढना, நீங்க தேவனை தேடுங்க. आप मसीह को ढूंढना है। அவர் உதவி செய்வார். वो आपको मदद करेगा। हालेलुया। हालेलुया। சோ இன்னையில இருந்து என்ன செய்யணும்? आज से क्या करना है? முதல்ல பாவத்தை அறிக்கை செய்யுங்க. पहले पाप को कबूल कीजिए। கர்த்தாவே நான் செஞ்சது பாவ தப்பு है தான். प्रभु, मैंने जो किया वो पाप ही है। அதனால நமக்கு நிறைய தண்டனைகள் கிடைக்கும். उसके वजह से हमें बहुत सारे दंड मिलेंगे, ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். क्योंकि हम परमेश्वर के बच्चे हैं। அதனால நம்ம சிட்சிக்கிறார். इसीलिए हमें ताड़ना देता है। தேவனுடைய பிள்ளை இல்லன்னு வைங்க, अगर परमेश्वर के बच्चे नहीं है तो சிட்சையும் கிடைக்காது. ताड़ना भी नहीं मिलेगी। நம்ம நினைப்போம் இவ்வளவு குடிக்கிறான், हम सोचेंगे वो इतना पीता है, அவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குது, उसको इतना आशीष मिलती है, அவன் கர்த்தரை தேடுறதே இல்ல, वो परमेश्वर को ढूंढता ही नहीं। வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சர்ச்சுக்கு வரான், साल में एक बार ही कलीसिया में आता है, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்காரு. उसको परमेश्वर ने आशीष दिया है। அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலன்னா, उनको दंड नहीं मिला तो அப்ப அவங்க தேவனுடைய பிள்ளை இல்லன்னு அர்த்தம். वो परमेश्वर के बच्चे नहीं है, ऐसा मतलब है। நம்ம ஒரு நாள் வரலாட்டி கர்த்தர் தண்டிச்சிடுறாரு. हम एक दिन नहीं आएंगे तो परमेश्वर दंड देता है, ஏன்னா அவர் என்ன விரும்புறாருன்னா, क्योंकि वो क्या चाहता நான் है, என் பிள்ளையை என் சமூகத்துல பார்க்கணும். मैं मेरे बच्चे को मेरे चरणों में देखना है। ஏன் என் பிள்ளை வரல? मेरा बच्चा क्यों नहीं आता? அப்ப கர்த்தர் அதை பார்க்கறாரு. तो परमेश्वर वो देखता है, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை கிடைக்கும். अपने बच्चों को ही दंड मिलता है। காதை முறுக்கி பாப்பாரு, वो कान को घुमा के देखेगा, ரெண்டு குடு கொடுத்து பாப்பாரு, 2 फटका देकर देखेगा, என்ன செஞ்சு பாப்பாரு. फिर क्या करेगा? ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன், ஒரு அம்மா சொன்னாங்களா, एक माँ ने कहा, ஒரு ஐயர்ட்ட एक पालक से कहा, அந்த ஒரு போட்டோ பார்த்திருக்காங்க. एक चित्र को उन्होंने देखा, அதுல யெகோஷுவா மடியில ஒரு ஆடு உட்கார்ந்திருக்குது. ओ यहोशुआ के गोद में एक मेमना है மத்த ஆடெல்லாம் கீழ நிக்குது. और बाकी के बेड नीचे हैं। அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, तो उस माँ ने कहा, அந்த ஃபாதரை பார்த்து, उस पादरी को देखकर, அந்த இயேசப்பாவுடைய மடியில ஒரு ஆடு உட்கார்ந்திருக்கல, वो यीशु मसीह के गोदी में जो बेड है, நான் அத போல ஆக விரும்புறேன். मैं उसके जैसा बनना चाहता हूँ। அப்போ அந்த ஃபாதர் சொன்னாங்களா, तो उस पादरी ने कहा, வேண்டாம் மகளே, नहीं चाहिए, அந்த ஆடு நீ வேண்டாம்,
वो बेड़ तो नहीं चाहिए। எதுக்கு அது மடியில உட்கார்ந்திருக்கு தெரியுமா? क्यों वो गोदी में है? அது சொன்ன பேச்சு கேட்காம ஓடிச்சு. वो बातों को न सुनते हुए यहाँ वहाँ दौड़ रही அது थी। கால் உடைஞ்சு போயிருக்கு, அதனால தூக்கி மடியில வச்சிருக்க. उसका पैर टूटा हुआ है, इसके लिए उसने उठा के அதனால गोदी पे அந்த रखा ஆடு வேண்டாம் நீ. है। इसलिए वो बेड़ मत बन, நல்ல கீழ்ப்படியில் உள்ள ஆடா இருக்கு. पालन करने वाली बेड़ बन அவர் जा, தேடுகிற ஆடா இருக்கணும். उसे ढूंढने वाले बेड़ होना அவர் நம்மளை தேடி வந்தாரு, चाहिए। वो हमें ढूंढ कर आया, இப்ப நம்ம அவரை தேடுங்க. अभी हम उसे ढूंढना है। ஹalleluya. हालेलुया। பாருங்க இங்க இந்த ஊசியா ராஜா, उजिया राजा, இவன் கர்த்தர் உதவி செய்றார். परमेश्वर ने उसे मदद किया, இவனுக்கு இவனுடைய லைஃப கர்த்தர் ப்ராஸ்பரஸ் ஆக்குறாரு. इसके जीवन को परमेश्वर में उन्नति दिया। இன்னும் வாசிங்க, और पढ़ेंगे 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8वें वचन को। அம்மோனியர் ஊசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள், அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பலன் கொண்டான். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है ஜனங்கள் அவனுக்கு gift கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. लोग उसके लिए भेंट लाने लगे। அவனுக்கு பாருங்க, அவன் அந்த அவ்வளவு ஸ்ட்ராங்கா கர்த்தர் மாத்திட்டாரு. परमेश्वर ने उसको उतना बलवान बना दिया। ஒரு ராஜ்யம் एक राज्य இன்னொரு ராஜாவுக்கு அன்பளிப்பு கொடுக்கறாங்கன்னா, दूसरे राजा को भेंट देता है तो அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? उसका मतलब क्या है? நாங்க சமாதானமா போறோம், हम शांति के साथ நாங்க रहेंगे, உங்களுக்கு அடிமை, हम तुम्हारे गुलाम हैं। இப்படி காமிக்கிறதுக்காக அந்த அன்பளிப்பை கொடுப்பாங்க. ऐसे दिखाने के लिए भेंट देते हैं। இந்த அம்மோனியர்கள் ஊசியா ராஜாவுக்கு ये अमोनी जो है उजिया राजा को காணிக்கைகளை கொடுத்தார்களா, दान को दिए, இவனுடைய புகழ், और इसकी चर्चा जो है, இவனுடைய கீர்த்தி, इसकी कीर्ति जो है, இவனுடைய பேர் பிரஸ்தாபம் और इसके नाम की बढ़ोतरी எகிப்தின் எல்லை மட்டும் போயிட்டான். मिस्र के किनारे तक चले गई। இவனுடைய பேரை பிரஸ்தாபமாக்கிட்டா, इसके नाम पर कीर्ति दे दिया, இவனுடைய பேரு எல்லா தேசத்துக்கு போயிட்டு, इसका नाम सारे देश में चले गया। இவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது போயிட்டு, ये किस प्रकार का है करके चला गया। இன்னைக்கு நம்மளை பற்றி, आज हमारे बारे में, உங்களுடைய பேரை आपके नाम को இந்த பாம்பேக்குள்ள எப்படி பிரசித்தமா இருக்குது, इस मुंबई के अंदर कैसा है, உங்களுடைய ரிலேஷன் மத்தியில आपके रिश्तेदारों के बीच में உங்க பேர் எப்படி பிரசித்தமா आपका இருக்குது, नाम कैसा है, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில आपके रिश्तेदारों के बीच में உங்களுடைய பேர் எப்படி பிரஸ்தாபமா आपका இருக்குது, नाम कैसा प्रतिष्ठित है, உங்க நண்பர்கள் மத்தியில आपके दोस्तों के बीच में உங்களுடைய பேர் எப்படி பிரஸ்தாபமா இருக்குது. आपका नाम कैसा है। நம்மளுடைய பேரை கர்த்தர் பெருமையாக்கணும், हमारे नाम को परमेश्वर बड़ा करना है, அவர் உயர்த்தணும், वो ऊंचा उठाना है। நீங்க அவரை உயர்த்துங்க, आप उसे ऊंचा उठाइए, அவர் உங்களை ஃபேமஸ் ஆக்கிடுவாரு. वो आपको प्रबलित कर ஹalleluya. आपको फेमस कर देगा। இவன் செய்தது என்னது? इसने क्या किया? இவன் கர்த்தரை மட்டும் தான் ये தேடினான். केवल परमेश्वर को ही ढूंढा। நான் இதை செய்யட்டுமா செய்ய வேண்டாமா? मैं करूं कि नहीं? பாருங்க, எல்லாத்துலயும் அவரை தேடுங்க, देखिए सभी चीजों में उसे ढूंढिए, அவர் உங்களை ப்ராஸ்பரஸ் ஆக்கிடுவார். वो आपको उन्नति देगा, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், वो आपको मदद करेगा, அவர் உங்களுடைய பேரை பெருமை ஆக்கிடுவார். वो आपके नाम को फैला देगा। हालेलुया। हालेलुया। ஆனா அவரை தேடலன்னா, लेकिन उसे नहीं ढूंढेंगे तो நோ ப்ராஸ்பர், कोई उन्नति नहीं, நோ ஹெல்ப் कोई फ्रॉम गॉड. मदद, परमेश्वर से कोई मदद नहीं। உங்க பேர் பெருமை ஆகும், आपका नाम बड़ा तो होगा, ஆனா நெகட்டிவ் ஆயிரும். लेकिन वो नकारात्मक रीति से होगा, பாசிட்டிவ் ஆகணும். सकारात्मक रीति से होना எல்லா காரியத்துக்கும். है। सभी चीजों में। ஒரு 16 வயசு பையன் ये 16 साल का लड़का யாரை தேடுனா? किसे ढूंढा? கர்த்தர் தேடுறான். परमेश्वर को ढूंढा। அவன்ட்ட அவங்க அப்பா வந்து சொல்லல, उसके पास उसके पिता आकर नहीं बोले டேய் ஜோமண்டா ஜோமண்டா ஜோமண்டா, तू प्रार्थना कर प्रार्थना कर प्रार्थना कर, பைபிள் வாசி பைபிள் வாசி, कलाम को पढ़ कलाम को पढ़, இப்படி அவனை कलाम को ஃபோர்ஸ் பண்ணல. पढ़। ऐसा उन्होंने नहीं कहा। இவன் அவன் அப்பா என்ன செய்தாரோ, पिता ने जो कुछ भी किया, அப்பா சரியா பைபிள் வாசாரு, वो पिता ने अच्छे से कलाम को पढ़ा, அப்பா சரியான கர்த்தரை தேடினார், पिता अच्छी तरह से परमेश्वर को ढूंढे, பையனும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சான். बच्चा भी वैसे करने लगा। அவங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. कोई भी उसे दबाव देने की जरूरत नहीं पड़ी। हालेलुया। हालेलुया। பொதுவாக நான் இது அடிக்கடி சொல்லியிருக்கேன், मैं हमेशा ये बोला हूँ, அந்த விக்ரோலியில் நாங்கள் இருக்கும்போது विक्रोली में जब हम थे, ஒருத்தர் நல்ல குடி போதையில வந்தான். एक व्यक्ति अच्छा पीकर आया, நல்ல குடினா நல்ல குடி, अच्छा पीकर आया एकदम, அவன் நடக்கவே முடியல, वो चल भी नहीं पा रहा था, ஒரு கால் இங்க
एक पैर उधर ஒரு கால் இந்த சைடு. और दूसरा पैर दूसरी तरफ। அவன் நடக்கும்போது தள்ளாடிட்டு நடக்கான். चलते समय ऐसे लड़खड़ा रहा था அவனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வாலிப பையன் குடிச்சிட்டு வரான். और उसके सामने से एक जवान लड़का पीकर आ रहा है। இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? ये दोनों कौन है? இவர் அப்பா அவர் பையன். ये पिता और वो लड़का। எவ்வளவு அருமையான ஜோடி பாருங்க. कैसा जोड़ी है देखिए। அப்பா குடிச்சிட்டே வராரு, पिता पीकर आ रहा है, சத்தம் போடுறாரு, वो चिल्लाता है, ஏன்டா குடிச்சேன்னு அடிக்கிறாரு. वो तू क्यों पिया करके मारता है। அவன் ஏதோ ஒன்னு சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. वो उसने उसके जवाब में कुछ कहा, मुझे याद नहीं। குடிக்கிற ஒரு அப்பா குடிக்கிற ஒரு குடிகாரனை ஒரு பையனை திருத்த முடியுமா? और एक पिता जो पियकड़ है वो अपना बच्चा जो पीता है उसको सुधार सकता है அப்பாவை क्या? பார்த்து மகன் படிக்கிறான். पिता को देखकर बच्चा सीखता है, அவனுடைய கேரக்டர் பிள்ளைகளுக்கு வந்துருது. उसका गुण बच्चों के अंदर आ जाती है। இங்க இந்த காரியத்தை பாத்தீங்கன்னா इन चीजों को आप देखेंगे तो என்னுடைய அப்பா எப்படி கர்த்தரை தேடினாரோ इनके पिता जैसा परमेश्वर को ढूंढे அதே மாதிரி தேடினா वैसे ही ढूंढा, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். आशीष को पा लिया। இன்னைக்கு நம்ம அங்க பார்க்கணும். आज हम उधर देखना। ஹalleluya. हालेलुया। நம்ம தகப்பன் யெகோஷுவா தான் நம்முடைய தகப்பன். हमारा पिता यहोशुआ ही हमारा पिता है। பாருங்க இன்னும் வாசிக்கலாம். और पढ़ेंगे வாசிங்க அடுத்த वचन வாசிங்க. अगला वचन 9वां वचन। फिर उजिया ने यरूशलेम में कोने के फाटक और तराई के फाटक और शहरपना के मोड़ पर गुम्मट बनवा कर दृढ़ किया। இவன் கோபுரங்களை என்ன செய்றான்? கட்டுறான். वो गुम्मट को बांधता है, இவன் நிறைய கோபுரத்தை கட்டுறான். वो गुम्मट बनाता है। எங்கெல்லாம் கோபுரத்தை கட்டுறான்? कहाँ बनाता है? எருசலேம்ல கோபுரத்தை கட்டுறான். यरूशलेम में बनाता है। எருசலேம்ல கார்னர் கேட் அப்படினு சொல்லி இருக்குது. और यरूशलेम में कोने का द्वार करके है, அங்க இது டவர் கட்டுறான். वहां पर एक गुम्मट बनाता है। வேலி கேட் இருக்குது. और वहां पर तराई का द्वार है, அங்க கேட்ட கட்டுறான். वहां पर वो गुम्मट बनाता है। இப்படி பல இடங்கள்ல டவரை கட்டுறான். ऐसे बहुत सारे जगह पर वो गुम्मट बनाता है। எவ்வளவு அருமையான திட்டங்களை கொண்டு வரான் பாருங்க. कितना अच्छे योजनाओं को लेके आता है டவர் देखिए। கொண்டு வரான். वो गुम्मट को लेके आता அவனுடைய है। தேசம் उसका देश நல்லா இருக்கணும் சொல்லி अच्छा रहना है அங்க सोचकर கண்காணிப்பு வைக்கணும் சொல்லி वहां पर वो वॉचमैन को रखना है करके அவன் டவர்ஸ் எல்லாம் பில்ட் பண்றான். वो वहां पर गुम्मट बनाता இந்த है। டவர் எதுக்கு? ये गुम्मट किसके அந்த लिए? டவருக்கு மேல தான் उस गुम्मट के ऊपर வாட்ச்மேன் இருப்பாங்க. वहां पर रखवाले रहते हैं। அந்த வாட்ச்மேன் என்ன செய்வாங்க? वो रखवाले क्या करते हैं? நைட் அண்ட் டே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. और ऐसे ही खड़े रहकर देखते रहते हैं। எருசலேமுக்கு விரோதம் ஏதோ ஆபத்து வருதா? यरूशलेम के विरुद्ध में कोई तकलीफ आती है क्या? யாராவது எருசலேம் நோக்கி வந்துட்டு இருக்காங்களா? कोई यरूशलेम की ओर आ रहा है क्या? யுத்தத்துக்கு நிறைய ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்கன்னா यदि बहुत सारे लोग युद्ध के लिए आते हैं तो அப்ப இவர் ராஜாவுக்கு தகவல் அனுப்பிடுவான். ये जाकर राजा को न्योता राजा को बता देता है। எக்காலத்தை ஊதுவான். वो तुरई को फूंकता है। அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பான். वो चेतावनी की आवाज को देता है। இவன் தன்னுடைய ஜனங்கள் மேல எவ்வளவு கவனமா இருக்கான்னு பாருங்க. अपने लोगों के ऊपर कितना गौर करता है देखिए। 4 டவரை உருவாக்கி வைக்கிறான். वो 4 गुम्मट को बनाता है। இன்னைக்கு அதே போல आज ऐसे ही இன்னைக்கு சபைகள்ல டவரை வச்சிருக்கோம் அப்படினா कलीसिया में अगर हमने गुम्मट रखा है तो அது எல்டர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். वो वडीलों को हमने रखा है। இவங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ये वहां पर नजर रखते रहेंगे। என்ன செய்றாங்க, யாரெல்லாம் எப்படி இருக்காங்க, वो कौन कैसा है करके देखते रहेंगे। இவங்க எல்லாம் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ये सब उस पर नजर रखते रहेंगे। இன்னைக்கு ஊசியா ராஜா அந்த காரியத்தை செய்தார். आज उजिया राजा ने उन चीजों को किया। அவனுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தார் பாருங்க. वो कैसे बुद्धि को दिया है देखिए। சாலோமோனுடைய ராஜ்யத்துக்கு सुलेमान के राज्य के लिए அடுத்த ராஜ்யம் இவன் ராஜ்யம் தான். उसके बाद इसका ही राज्य था। அதுதான் ஆசீர்வாதமான ராஜ்யம். वही आशीषमय राज्य பெரிய था। பெரிய டவர் பில்ட் பண்றான். बड़े बड़े गुम्मट को बनाता है। இன்னும் கீழ வாசிங்க. और नीचे पढ़ेंगे। उसके पास बहुत से जानवर थे। இவனுக்கு என்ன இருந்தா? क्या था? நிறைய கேட்டல்ஸ் இருக்குது. बहुत सारे भेड़ बकरियां थी। ஆடு மாடுகள் அவன்ட்ட நிறைய இருக்குது. और भेड़ बकरियां उसके पास बहुत सारे थी। इसलिए उसने जंगल में और नीचे के देश और चौरस देश में गुम्मट बनवाए और बहुत से होद खुदवाए। और पहाड़ पर और करमेल में उसके किसान और दाख की बारियों के माली थे, क्योंकि वह खेती किसानी करने वाला था। இவன் வெள்ளாண்மை பிரியர். he loved farming. वो किसानी प्रेम करता था। அவன் ஃபார்மர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. वो किसान बनना बहुत इच्छा था उसको।
அவனுடைய பிசினஸும் நல்ல அருமையா ஆசீர்வதிச்சார். और उसके व्यापार को भी परमेश्वर ने अच्छा आशीष दिया। ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கிறாரு, भेड़ बकरियों को आशीष देता है, அவனுடைய வேளாண்மை ஆசீர்வதிக்கிறார். और उसके कामों को आशीष देता है। இன்னைக்கு நம்ம பிசினஸ் எப்படி இருக்குது? आज हमारा व्यापार कैसा है? இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்ச பிசினஸ் எப்படி இருக்குது? आपने जो शुरू किया था वो व्यापार कैसा है? அந்த பிசினஸ் நல்லா இருக்குதா? वो व्यापार अच्छा है क्या? இல்லாட்டி படுத்துக்கிட்டு இருக்குதா? या फिर सोया हुआ है? இல்லாட்டி படுத்துக்கொண்டே இருக்குதா? या फिर सो ही रहा है? எந்திக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கா? उठने के लिए कोई चांस है क्या? சில பிசினஸ் எப்படி இருக்குன்னா कुछ व्यापार कैसा होगा? ஆரம்பிச்ச உடனே தூங்கிரும், शुरू करते ही सो जाता है, ஆரம்பிச்ச உடனே தூங்கிரும். शुरू करते ही सो जाता இதுக்கு है। காரணம் என்ன? इसका कारण क्या है? அது நடத்துறவர் சரியில்லை. उसको चलाने वाला ठीक नहीं है। அவங்க கர்த்தரை தேடணும். वो परमेश्वर को ढूंढना है। எப்படி தேடணும்? कैसे ढूंढना है? கர்த்தாவே இந்த பிசினஸ் அடுத்தது என்ன செய்யணும்? हे प्रभु, इस व्यापार में मैं अगला क्या करूं? நான் எப்படி செய்ய? अगला क्या कैसे எனக்கு करूं? ஞானத்தை தாங்க. मुझे बुद्धि दो। கர்த்தரை தேடணும். परमेश्वर को ढूंढना है। கர்த்தாவே இந்த ஆடு மாடுகளுடைய பெருக்கத்தை எப்படி பண்ண? हे प्रभु, ये इस भेड़ बकरियों को कैसे बढ़ाएं? ஃபார்மிங் எப்படி பண்ண? इस खेती को हम मैं कैसे करूं? கர்த்தரை நம்ம தேடணும்னா परमेश्वर को यदि हम ढूंढेंगे, அவர் ஆசீர்வாதம் தருவார். आमेन, वो आशीष करके देगा। हालेलुया। हालेलुया। உங்க பிசினஸ் அப்படியே இருக்க கூடாது. आपका व्यापार ऐसे ही नहीं உங்க रहना। பிசினஸ் பெருகணும் பாத்துடுங்க. आपका व्यापार बढ़ना है। உங்க பிசினஸின் எல்லை விரிவாக்கப்படணும். आपके बिजनेस का कोना जो है बढ़ना है। எனக்கு இதே போதும்னு சொன்னா मुझे इतना काफी है बोलेंगे அது तो அதுவே போதுமானதா वो இருக்கும். उतना ही काफी அது होगा, அவ்வளவுதான் வைப்பாரு. वो उतना ही रखेगा। கர்த்தாவே இன்னும் ஆசீர்வாதம் தாங்க. है प्रभु, और आशीष करके दो। நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு உபயோகப்படணும். मैं तेरे राज्य के लिए इस्तेमाल किया நான் जाना உம்முடைய चाहिए। ராஜ்யத்துக்கு ஒரு தூணாக मैं மாறணும். तेरे राज्य के लिए खंबा बनना है। என் பிசினஸ் நீங்க ஆசீர்வதிங்க. आप मेरे व्यापार को आशीष दीजिए। கர்த்தரை தேடணும். परमेश्वर को நான் खोजना இந்த है। ஹீப்ரு கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி हिब्रू क्लास चलाते समय நான் கர்த்தரை தேடினேன். मैं परमेश्वर को ढूंढा। கர்த்தாவே இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி உம்முடைய நாமத்தை நான் கொண்டு போக? तमिलनाडु के अंदर मैं तेरे नाम को कैसे ले जाऊं? மேப் எடுத்து வச்சு தேடிட்டு கர்த்தரை பேசிட்டு இருப்பேன். मैप निकाल कर परमेश्वर से बात करता கர்த்தாவே நான் இப்ப கோயம்புத்தூர் மட்டும் தான் போறேன். है। प्रभु, मैं भी केवल कोयम्बतूर जाता हूं। மிச்ச 39 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. बाकी जो 39 डिस्ट्रिक्ट है, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் எப்படி கால் பதிக்க? उस क्षेत्र के अंदर मैं कैसे जाऊं? கர்த்தர் வழியை திறந்தா परमेश्वर ने मार्ग खोल कर दिया। நீங்க கர்த்தர்ட்ட தேடுனீங்கன்னா, आप यदि परमेश्वर को ढूंढेंगे, நீங்க கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னா, आप यदि परमेश्वर से मांगेंगे, அவர் உங்க பிசினஸ பெருக்கி தருவார். वो आपके व्यापार को बढ़ा कर देगा। இல்லாட்டி அப்படியே தான் இருக்கும். नहीं तो ऐसे ही रहेगा। சில என்ன சொன்ன உடனே, இப்ப செய்தி கேட்ட உடனே संदेश सुनते ही உடனே வீட்ல போய் ஒரு நாள் 2 நாள் கேட்போம். तुरंत घर जाके 1 दिन 2 दिन पूछेंगे, அப்புறம் அவ்வளவுதான், திரும்ப படுத்துற வேண்டியதா. उसके बाद वापस सो जाना है। ஒண்ணும் முடியாது. कुछ नहीं होगा। தொடர்ந்து கேளுங்க. लगातार पूछना है। நான் என்ன செய்யணும் கர்த்தாவே? मैं क्या करना है? நான் இப்ப கர்த்தர்ட்ட என்ன கேக்குறேன்? मैं परमेश्वर से क्या मांगता கர்த்தாவே हूं? நான் இப்ப காலேஜ் நடத்திட்டு இருக்கேன். प्रभु, मैं अभी कॉलेज चला रहा அடுத்தது हूं। என்ன செய்ய? अगला क्या करूं? அடுத்த ஸ்டெப் நான் எப்படி போக? अगला पड़ाव मेरा कैसा ஏன்னா இந்த करूं? காலேஜ் நடத்துறது சாதாரணமானது இல்ல. क्योंकि कॉलेज चलाना साधारण बात नहीं। ஒரு காலேஜ் நடத்தணும்னா एक कॉलेज को चलाना है तो டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். शिक्षक को नियुक्त करना है। டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா शिक्षक को नियुक्त करेंगे तो அவங்களுக்கு salary கொடுக்கணும். उनको पगार भी देना है। அவங்களுக்கு salary கொடுக்கணும்னா उनको पगार देना है तो நான் ஜனங்கள்ட்ட ஃபீஸ் வாங்க வேண்டியது मैं இருக்கும். लोगों से फीस लेना होगा। ஆனா கர்த்தாவே நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன். लेकिन प्रभु, मैं फीस नहीं लूंगा। நான் சத்தியத்தை விக்க மாட்டேன். मैं सच्चाई को नहीं இந்த बेचूंगा। உலகத்துல காலேஜ் வச்சிருக்கவங்க எல்லாமே इस संसार में जितने लोगों ने कॉलेज रखा है, சத்தியத்தை வித்துட்டு இருக்காங்க. वो सच्चाई को बेच रहे அவங்க हैं। என்ன சொல்வாங்கன்னா, वो क्या कहेंगे? நாங்க 2-3 பேர்கிட்ட தான் காசு வாங்குறோம் பிரதர். हम 2-3 लोगों के पास ही पैसे लेते हैं, மத்தவங்க கிட்ட வாங்குறது இல்ல. दूसरे लोगों से नहीं ஏன் लेते हैं। வாங்குறீங்க? क्यों लेते हो? வாங்கவே கூடாது. लेना नहीं है। என் தேவன் என்னை நடத்துவார். मेरा परमेश्वर मुझे चलाएगा। அந்த விசுவாசம் இருக்கணும். वो विश्वास होना चाहिए। இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா யூதாஸ் காரியத்தை மாறிடுவாங்க. नहीं तो थोड़ा थोड़ा करके यहूदास कार्यों बन जाएंगे। யூதாஸ் காரி 30 வெள்ளிக்காசுக்காக வித்துட்டான் கர்த்தரை. केवल 30 सिक्के के लिए परमेश्वर को उसने बेच दिया। நம்ம சத்தியத்தை விக்க கூடாது. हम सच्चाई को बेचना அப்ப नहीं है। என்ன செய்ய கர்த்தாவே? तो मैं क्या करूं? அப்பதான் கர்த்தர் ஐடியா தராரு. तभी परमेश्वर उसको योजना நீங்க देता है। தேடுனா கர்த்தர் தருவாரு. आप ढूंढेंगे तो वो देगा। நீங்க யார்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வைங்க, आप दूसरे किसी से पूछते रहेंगे என்ன ना, செய்ய பிரதர், என்ன செய்ய பிரதர், என்ன செய்ய பிரதர், क्या करूं भाई, क्या करूं भाई, அவங்க ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. वो अपना अपना आइडिया देंगे। ஆனா அந்த ஐடியா ஒண்ணும் பாஸ் ஆகாது. वो आइडिया पास नहीं होगा। நீங்க கர்த்தரை தேடுங்க. आप परमेश्वर को நான் ढूंढो। என்ன செய்யட்டும் கர்த்தாவே? मैं क्या करूं प्रभु? ஏன் நான் இப்ப ஒரு கடை வச்சிருக்கேனா, मैंने अगर एक दुकान रखा है, நான் 2 கடையா மாறணும். मैं 2 दुकान बनना है, இது 10 கடையா ये மாறணும். 10 दुकान बनना है। ஆலோசனை கேட்க 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 शिक्षण जितना मांगते हैं, கர்த்தர் என்ன செய்வார் அப்படினா, परमेश्वर क्या करता है? நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். हमारे चीजों पे सफलता देगा। பிசினஸ் அவர் பெருக்கடிப்பார். व्यापार को बढ़ाएगा। நம்ம எல்லை விரிவாக்கி தருவார். हमारे कोनों को बढ़ा ஆனா कर நம்ம देगा। செய்யக்கூடியது என்ன? लेकिन हम क्या करना है? கர்த்தரை தேடணும். परमेश्वर को ढूंढना है। அவரை தேட ஆரம்பிச்சிருங்க. उसे ढूंढिए। உங்க பிசினஸ் இந்த லெவல் இருக்க கூடாது. आपका व्यापार इस लेवल में नहीं होना। ஒரு மாசத்துல எனக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் வேணும். एक महीने में मुझे
2 लाख का लाभ होना நான் चाहिए। கர்த்தர்ட்ட அப்படிதான் கேட்பேன். मैं परमेश्वर से वही मांगता நான் हूँ। கர்த்தர்ட்ட ஊழியத்துல போகும்போது सेवकाई में जाते समय நான் கர்த்தர் சொல்லுவேன், கர்த்தாவே என்னுடைய சம்பளம் என்னாச்சு? प्रभु मेरा पगार क्या हो गया? எனக்கு சம்பளம் நீங்க தான் கொடுப்பீங்க. मेरा पगार आप ही देते हो। இது வரைக்கும் 500 ரூபாய் கொடுத்தீங்க. अभी तक 500 दिए। இப்போ எனக்கு போக்குவரத்து செலவு எனக்கு பத்த மாட்டேங்குது. अब आने जाने का खर्चा मुझे नहीं எனக்கு पुरता। எனக்கு இப்போ டெய்லி 1000 ரூபாய் வேணும். मुझे हर दिन 1000 रुपए चाहिए। எனக்கு கொடுத்தார். मुझे देता है। டெய்லி 2000 ரூபாய் வேணும். हर दिन 2000 रुपए चाहिए। எனக்கு கர்த்தர் கொடுத்தார். मुझे परमेश्वर ने டெய்லி दिया। எனக்கு 3000 ரூபாய் வேணும். हर दिन मुझे 3000 रुपए என்ன चाहिए। காரியம் செய்ய வேண்டி இருக்குது. क्योंकि ये चीज करना है। கர்த்தர் எனக்கு தந்தார். परमेश्वर ने मुझे दिया। அப்ப எனக்கு தருகிற தேவன் तो मुझे जो देने वाला है நீங்க கேட்ட உங்களுக்கு தர மாட்டாரா? आप पूछेंगे तो नहीं देगा क्या? நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தேவன் தான். हम सभी के लिए एक ही परमेश्वर அவர் है। பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. वो कोई भेदभाव नहीं करता। நீங்க கர்த்தரை தேடுங்க. आप परमेश्वर को ढूंढो। அவர் உங்க எல்லையை விரிவாக்கி தருவார். वो आपके कोनों को बढ़ा कर देगा। இவனுடைய ஆடு மாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. इसके भेड़ बकरियों पर आशीष दिया। இவனுடைய வேளாண்மையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். और इसके कामों को परमेश्वर ने आशीष दिया। ஃபார்மிங் ஆசீர்வதித்து கொடுத்தார். खेती बाड़ी को आशीष करके दिया। அவன் பலப்பட்டுட்டான். वो बलवान हो गया। இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? और एक चीज क्या இன்னும் है? நிறைய காரியம் இருக்கு. நான் ஒரு காரியம் இன்னும் 2 காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். और 2 चीज में बोलकर समाप्त करता हूँ। அவன் वो இன்வென்ட் பண்ணான். वो बहुत सारे खोज किए। அவன் யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்களை இன்வென்ட் பண்ணான். युद्ध के लिए नए नए वेपन्स का खोज किए। ஒரு 16 வயசு பையன், एक 16 साल का बच्चा, அவன் வளர்ந்து வர அவனுக்கு என்ன தெரியும்? वो बढ़कर आ रहा है, उसे क्या मालूम அவன் है? எங்கேயும் ஸ்கூலுக்கு போல वो படிக்கிறதுக்கு. कहीं भी कोई भी शिक्षण के लिए गया ஆனா नहीं। அவன் என்ன செய்யறான்னா, लेकिन वो क्या करता है? யுத்தத்துக்கு தேவையான இன்ஜினை ரெடி பண்றான். वो युद्ध के लिए जो इंजन चाहिए उसकी तैयारी करता है। 2 இன்ஜின் ரெடி பண்றான். 2 इंजन बनाता है। ஆட்டோமேட்டிக்கா அம்பு வந்து என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். वो अपने आप धनुष वहां पर छुटना चाहिए। ஆட்டோமேட்டிக்கா கல்லு வந்து எல்லார் மேல வீசப்படணும். अपने आप पत्थर सबके ऊपर होना, पत्थरवार होना அப்படி चाहिए। ஒரு இன்ஜின் அவன் இன்வென்ட் பண்றான். ऐसे एक इंजन को वो बनाता है। இவனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்துட்டார். और इसको परमेश्वर ने ऐसा बुद्धि दे दिया। சயின்ஸ்க்குள்ள ஞானம் இருக்குது. विज्ञान का बुद्धि दे दिया। ஃபார்மிங்க்குள்ள ஞானம் இருக்குது. ஞானம் இருக்குது. खेती का बुद्धि दे दिया। இந்த ஆடு மாடுகளுக்குள்ள ஞானம் இருக்குது. भेड़ बकरियों का बुद्धि दे दिया। வீடு கட்டுமானம் சிவில் இன்ஜினியருக்குள்ள ஞானம் இருக்குது. और घर बांधने का सिविल इंजीनियर का ज्ञान दे दिया। யுத்தத்துல கர்த்தர் பலப்படுத்தினார். युद्ध में परमेश्वर बल देता है। எல்லாத்துலயும் ப்ராஸ்பர் ஆகுறான். सभी चीजों में उन्नति पाता है। எதுலெல்லாம் கை வைக்கிறானோ जहां जहां वो हाथ रखे எல்லாத்துலயும் ப்ராஸ்பர். सभी चीजों में उन्नति। இன்னைக்கு நம்ம எப்படி? तो आज हम कैसे நம்ம हैं? கை வைக்கிறது ப்ராஸ்பரஸ் ஆகணும்னா, हम जो हाथ रखते हैं वो अगर सफलता होना है तो, நம்ம கை வைக்கிறது ப்ராஸ்பரஸ் ஆகணும்னா, हम हाथ रखते हैं वो सफलता होना है तो, இந்த கை கர்த்தருடைய சமூகத்துல இப்படி இருக்கணும். ये परमेश्वर के समूह में हाथ ऐसा होना चाहिए। நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இப்படி வச்சீங்கன்னா, आप परमेश्वर के समूह में ऐसे रखेंगे तो அவர் இந்த கரத்தை ஆசீர்வதித்து தருவார். वो इस हाथ को आशीष करके हालेलुया। देगा। हालेलुया। இது எல்லாம் நடந்த போது ये सब होने के बाद இப்போ ஒரே ஒரு பலவீனம் அவனுக்குள்ள வந்துட்டு, एक कमजोरी उसके अंदर आ गई। இவ்வளவு காரியம் இருந்துச்சு, इतने चीज थे, ஆனா இவனுக்குள்ள ஒரு பலவீனம். इसके अंदर एक कमजोरी। இங்க பாருங்க, இந்த இவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் इतने आशीषमय चीज சில நேரம் இது சில ஜனங்களுக்குள்ள வந்துருது. कुछ समय ऐसे लोगों के अंदर आ जाता அவங்க है। பிசினஸ்ல நல்ல ஓஹோண்டு ஆன உடனே वो व्यापार के अंदर अच्छा बढ़ने के बाद அவங்க தன்னை பெரியவனா நினைச்சிடுறாங்க. वो अपने आप को बड़ा व्यक्ति समझने Now लगते I हैं। am great. मैं अभी बड़ा हूँ। நான் இப்ப யாருக்கும் கேட்க வேண்டியது இல்ல. मैं अभी किसी को पूछने का ஆனா जरूरत नहीं। கர்த்தருடைய சமூகத்துல நான் எப்பவும் இப்படிதான், சின்னவங்க தான். मैं परमेश्वर के समूह में हमेशा छोटा हूँ। நம்ம எல்லாரும் சின்னவங்க தான். हम सब छोटे हैं। எவ்வளவுதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் कितना भी आशीष हो, நம்ம எல்லாரும் சின்னவங்க. हम सब छोटे हैं। அவருக்கு கீழ்ப்படியணும். उसको पालन करना। ஆனா இவன் என்ன செய்தான் தெரியுமா? लेकिन इसने क्या किया? இவனுக்கு ஒரு பெருமை வந்துட்டு, इसके अंदर एक घमंड आ गई। இவனை கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே इसे परमेश्वर आशीष करने के बाद இவனுக்குள்ள ஒரு பெருமை. इसके अंदर एक घमंड। என்ன பெருமை? क्या घमंड? சில ஜனங்களுக்கு இப்படி பெருமை வந்துரும். कुछ लोगों को ऐसे घमंड आ जाते हैं। எல்லாத்துலயும் பிரதர் இப்ப எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல, भाई अभी मुझे समय ही नहीं मिलता। கர்த்தர் தேடுறத விட்டுருவாங்க. परमेश्वर को ढूंढना छोड़ देते கர்த்தர் हैं। ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. परमेश्वर से प्रार्थना करना छोड़ देते அப்ப हैं। என்ன ஆகும்? तो क्या होगा? திரும்பவும் கொடுக்க தெரிஞ்ச அவருக்கு जो परमेश्वर देना जानता है அது எடுக்க தெரியாதா? उसे लेना नहीं जानता है क्या? அவர் சொல்றாரு, वो कहता है, பாருங்க வாசிங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் मलाकी का 2 अध्याय 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. पहले वचन से पढ़िए। अब हे याजकों, यह आज्ञा तुम्हारे लिए है, यदि तुम इसे न सुनो और मन लगाकर मेरा नाम का आदर न करो, तो सेनाओं का यहोवा यो कहता है कि मैं तुमको शाप दूंगा, और जो वस्तुएं मेरी आशीष से तुम्हें मिली है उन पर मेरा शाप पड़ेगा, वरन तुम जो मन नहीं लगाते हो इस कारण मेरा शाप उन पर पड़ चुका है।
போதும் பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है உங்க ஆசீர்வாதத்தை சாபமாக்கிடுவேன். तुम्हारे आशीष को मैं श्रापित करूंगा। அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? तो हम क्या करना है? எப்பவும் கர்த்தரை தேடுங்க. हमेशा परमेश्वर को ढूंढना है, அவரை தேடுறத விட்டுறாதீங்க. उसे ढूंढना मत छोड़िए। இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல எவ்வளவு பிரேயர்ஸ் இருக்குது. ऑनलाइन में बहुत सारे प्रेयर्स हैं, நீங்க கர்த்தரை தேடுறதுக்கான வழிகளை நிறைய வச்சுக்கிட்டு இருக்கோம். मसीह को ढूंढने के लिए बहुत सारे मार्ग हमने बनाया இது है। எல்லாத்துலயும் பங்கு கொள்ளுங்க. ये सारी चीजों में भाग लीजिए, அவருக்கு முதலிடம் கொடுங்க. उसको पहला स्थान दीजिए। அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையான்னு वो பாருங்க. आशीष करता है कि नहीं, देखिए। हालेलुया, हालेलुया, அவர் ஆசீர்வாத தருவார். वो आशीष करके देगा, நம்ம கரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். हमारे हाथों को वो आशीष करेगा। சில இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? संसार के लोग क्या बोलेंगे? உங்க சமையல் நல்லா வரணும்னா आपका खाना अगर अच्छा होना है तो பச்சை பாம்பை எடுத்து, वो हरे सांप को लेकर, பச்சை பாம்பு ஒரு பச்சை பாம்பு உண்டு, एक हरा सांप होता है, அது இந்த இலைகள் மத்தியில் அப்படியே நின்னுச்சுன்னா ஒண்ணும் தெரியவே தெரியாது. वो पत्तों के बीच में अगर रहती तो मालूम ही नहीं पड़ता है। அதை பிடிச்சி उसे पकड़कर நல்ல கைட்ட ராவணுமா. अच्छा से हाथ में ये करना है उसको, அப்படி ராவியாச்சுன்னா ऐसे उसके हाथ में खींचेंगे तो அவங்க சமையல் சூப்பரா இருமா. उनका भोजन एकदम अच्छा हो जाएगा बोलता है। இப்படி அந்த உலகத்துல சொல்லுவாங்க. ऐसे संसार के लोग कहते हैं। நம்ம சர்ப்பம் யாரு? हमारा सर्प कौन है? வெண்கல சர்ப்பம். मैन, वो पीतल का सांप, யெகோஷுவா தான் வெண்கல சர்ப்பம். वही पीतल का सांप है। அவர் முன்னாடி நீங்க எப்படி நின்னீங்கன்னா उसके सामने अगर आप हाथ को ऐसे जोड़ के खड़े रहेंगे உங்க तो சமையல அவர் ஆசீர்வதிப்பார். आपके भोजन को वो आशीष करेगा। கர்த்தாவே நான் சாம்பார் எப்படி வைக்க? मैं सांबार कैसा रखूं? கர்த்தாவே சிக்கன் குழம்பு எப்படி வைக்க? चिकन में कैसा करूं? நீங்க கை கூப்பி கர்த்தர்ட்ட கேளுங்க. आप हाथ जोड़कर परमेश्वर से இது मांगिए। சாதாரண காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன். ये साधारण बात मैं बता रहा हूं। இதெல்லாமா கேட்பாங்க क्या ये पूछेंगे क्या? அப்படி நீங்க நினைப்பீங்க. ऐसा आप सोचेंगे? கேட்டு பாருங்க. पूछ कर देखिए, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर आपके जीवन पर उन्नति நீங்க देगा। ஹோட்டல் பிசினஸ் வச்சிருந்தீங்கன்னா आप यदि होटल का व्यापार रखते हैं, அந்த வியாபாரத்தை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதித்தார். उस व्यापार को परमेश्वर बहुताई से आशीष நம்ம देगा। தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ அவரை नहीं, தேடுங்க. उसे ढूंढिए। ஆனா அந்த ஊசியா ராஜாவுக்கு लेकिन उसिया राजा को கொஞ்சம் பெருமை வந்துட்டு. थोड़ा सा घमंड आ பாருங்க गया। வாசிங்க 16 वचனம் சாரி 16 वचन उसमें पढ़ेंगे। परंतु जब वह सामर्थी हो गया तब उसका मन फूल उठा और उसने बिगड़कर अपने परमेश्वर यहोवा का विश्वासघात किया, अर्थात वह धूप की वेदी पर धूप चलाने को यहोवा के मंदिर में घुस गया। இந்த நபர் எப்படி இருக்கிறான்? देखिए एक व्यक्ति कैसा है, தான் பலப்பட்ட போது वो बलवान होने के அவன் बाद நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டான், वो आशीषमय है, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறான், अच्छा बलवान है, எல்லாம் ப்ராஸ்பரஸ் ஆயிட்டு सब कुछ अच्छी उन्नति हो गई। இப்போ அவனுக்கு மேட்டிமை வந்துட்டு, अब उसके अंदर घमंड आ गया, இப்போ அவனுக்கு பெருமை வந்துட்டு. वो अब उसके अंदर घमंड आ गई। பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். और जो घमंड करता है परमेश्वर उसका विरुद्ध करता है। பெருமை உள்ளவன் தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். घमंड करने वालों के विरुद्ध करता है। செஞ்சு பாருங்க. सोच कर அப்ப देखिए, பெருமை நமக்கு வந்துட கூடாது. तो घमंड हमें नहीं आना चाहिए। நான் இப்படி வேலை பார்க்கேன், मैं ऐसा काम करता நான் हूँ இந்த பொசிஷன் எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, और इस पोजीशन में मुझे काम मिला है, பிசினஸ் இப்படி ஆயிட்டு मेरा व्यापार ऐसा हुआ है, அப்படிங்கிற பெருமையே என்ன செய்ய கூடாது? ऐसा घमंड क्या नहीं होना வரக்கூடாது. चाहिए, नहीं होना चाहिए। எனக்கு சம்பளம் இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய், मेरा पगार 2 लाख रुपया है, எனக்கு 10 லட்சம் ரூபாய் ஆயிரும், मेरा 10 लाख हो जाएगा, ஒரு பெருமை வரக்கூடாது. घमंड नहीं होना चाहिए। கொடுக்க தெரிஞ்சவருக்கு எடுக்கவும் தெரியும். जो देना चाहता है वो लेना भी चाहता है, அதனால கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. इसलिए परमेश्वर के चरणों में रुके रहिए। அவர்ட்ட நீங்க காத்திருந்தீங்கன்னா उसके पास अगर इंतजार करेंगे तो அவர் உயர்த்தி தருவார். वो ऊंचा उठा कर அவர் देगा, உயர்த்திட்டே இருப்பார் உங்களை. वो ऊंचा उठाता ही இந்த रहेगा। ஊசியா ராஜா என்ன செய்தா அப்படின்னா, उसिया राजा क्या किए, அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுட்டு वो उसको दिया गया उस काम को छोड़कर, உங்களுக்கு இந்த சபையில என்ன வேலை இருக்குதோ आपको इस कलीसिया में जो काम है அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போகாதீங்க. वो काम को छोड़कर और कोई काम में मत जाइए। வேற வேலையை சபையில செய்ய வேண்டாம். दूसरे काम को कलीसिया में मत कीजिए। மத்தவங்க வேலையை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. दूसरों के काम को लेने का कोशिश मत நம்மளுக்கு कीजिए। கொடுக்கப்பட்ட வேலையை आपको जो दिया गया उस काम को உத்தமமா செய்யுங்க. सच्चाई से कीजिए, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। இந்த ஊசியாவுக்கு கொஞ்சம் பெருமை வந்தது. ये ऊसिया को थोड़ा सा घमंड आ गया, அவன் தூபத்தை எடுத்து காமிக்க போனான், वो धूप दिखाने लगा நெத்தியில குஷ்டம் வந்துட்டு. और सर में कोड़ आ गई। கர்த்தர் அவன் நெத்தியில என்ன கொண்டு வந்துட்டாரு? परमेश्वर उसके सर में क्या लेकर आए? குஷ்டத்தை கொண்டு வந்தார். कोड़ को लेकर இந்த आए। குஷ்டம் வந்த பிறகு ये कोड़ आने के बाद அவன் ராஜாவுடைய ஸ்தானத்துல உட்கார முடியல. वो राजा के स्थान पर बैठ नहीं पाया, ராஜாவுடைய ஸ்தானத்துல உட்கார முடியல. राजा के स्थान पर बैठ नहीं पाया। அவனை ஒரு தனி அறையில அடைச்சு வச்சுட்டாங்க. उसको एक अलग कमरे में बंद कर दिए। அவனுக்கு சாப்பாடு தனி அறைக்கு வந்துட்டு, उसका भोजन अलग कमरे में आ गया। அவனுக்கு தனி அறை
और उसका अलग कमरा, தன்னுடைய பிள்ளைகளோடு பேச முடியாது, अपने बच्चों से बात नहीं कर தன்னுடைய सकता, மனைவியோடு பேச முடியாது. अपने पत्नी से बात नहीं कर सकता। ஒரு பெருமை வந்ததுனால एक घमंड आने की वजह से எல்லாத்தையும் இழந்துட்டான். सब कुछ खो गया। இங்க இருந்த எல்லா காரியத்தையும் இழந்துட்டான். यहाँ पर जो भी है वो सब खो गया। தேவனுடைய உதவி இழந்துட்டான். परमेश्वर के मदद को खो गया। தேவன் கொடுக்கிற ப்ராஸ்பரஸ் இழந்துட்டான். परमेश्वर ने जो दिया वो उन्नति को खो दिया। அவன் பேர் எவ்வளவு தூரத்துக்கு பிரசாபமா இருந்துச்சோ, और उसका नाम जितना प्रबलित था அது எல்லாம் நீங்கி போயிட்டு, वो सब निकल चुका। அவன்கிட்ட இருந்த எல்லா பிசினஸ் எல்லாம் போயிட்டு, उसके अंदर जितने व्यापार थे सब निकल गए। ஒரு சின்ன தப்பு, एक छोटा सा गलती, ஒரு சின்ன பெருமை, एक छोटा सा घमंड இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில आज हमारे जीवन में பெருமையான பேச்சு வரக்கூடாது. घमंड भरा हुआ बात नहीं आना चाहिए। உத்தமமா இருங்க, सच्चाई से रहिए, கர்த்தரை தேடுங்க, परमेश्वर को ढूंढिए, கர்த்தருடைய காரியத்துல மட்டும் परमेश्वर के कामों में எந்த நெகட்டிவ் பேசிராதீங்க, कोई भी नकारात्मक बात मत कीजिए, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா பேசிராதீங்க. परमेश्वर के राज्य के विरुद्ध में बात मत कीजिए। நம்ம தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். हमारा परमेश्वर सुन रहा है। முறுமுறுப்பு நம்மட்ட இருக்க கூடாது. कुरकुराहट हमारे अंदर नहीं होना चाहिए। குஷ்டம் வந்து कोड़ आकर சாகிறது வரைக்கும் அந்த குஷ்டம் அவனை விட்டு நீங்கல. और मृत्यु तक वो कोड़ उससे नहीं निकली। எதனால வந்துச்சு? वो क्यों आया? ஒரு சின்ன பெருமை. एक छोटा सा घमंड। இந்த குஷ்டம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? ये कोड़ निकलने के लिए क्या करना है? தண்ணிக்குள்ள முங்கணும். पानी के अंदर डूबना ஆனா है। இவனுக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. लेकिन इसको वो मौका ही नहीं இவனுக்கு मिला। அந்த சான்ஸே கொடுக்கல கர்த்தர். उसको परमेश्वर ने मौका ही नहीं दिया। மீரியாமுக்கு கூட கர்த்தர் கொடுத்தாரு. मिर्याम को परमेश्वर ने दिया, அவனுக்கு அவளுக்கு சான்ஸ் கொடுத்தார். उसको मौका दिया। நாமானுக்கு சான்ஸ் கொடுத்தார். नामान को भी मौका दिया, ஆனா இந்த ஊசியாவுக்கு சான்ஸ் கிடைக்கல. लेकिन उजिया को मौका नहीं दिया। இன்னைக்கு நம்ம ஊசியா மாதிரி இருந்திர கூடாது. आज हम उसिया के मानित नहीं रहना। ஊசியாவுடைய செகண்ட் போர்ஷன் மாதிரி இருந்திர கூடாது. उसिया का दूसरा भाग जैसा नहीं रहना, ஆனா இந்த முதல் போர்ஷன் மாதிரி இருக்கணும். लेकिन पहला भाग जैसा रहना है। கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க, परमेश्वर के प्रिय चीज को करो, கர்த்தரை தேடுங்க, परमेश्वर को ढूंढो, அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க वो பண்ணுவார். आपके चीजों में सफल देगा। ஹalleluya. हालेलुया। சோ கர்த்தரை தேடும்போது परमेश्वर को जब हम ढूंढते हैं, அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். वो आपके कामों में सफलता देगा। எல்லாரும் என் பின்னால சொல்லுங்களேன். सब जन मिलकर कहेंगे, கர்த்தரை தேடும்போது परमेश्वर को ढूंढते समय அவர் என் காரியத்தை वो मेरे कामों को அவர் வாய்க்க செய்வார். वो सफलता देगा। கர்த்தரை தேடும்போது परमेश्वर को ढूंढते समय அவர் என் காரியத்தை वो मेरे कामों को வாய்க்க செய்வார். सफलता देगा। ஹalleluya. हालेलुया। வாலி பிள்ளைகள் எல்லாரும் சொல்லணும், வாய் திறந்து. सारे जवान बच्चे मुंह खोलकर சின்ன बोलना பிள்ளைகள் है, எல்லாரும் சொல்லணும். छोटे बच्चे भी बोलना है। கர்த்தரை தேடும்போது परमेश्वर को ढूंढते समय அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். वो मेरे कामों पर सफलता देगा। நான் கர்த்தரை தேடும்போது मैं जब परमेश्वर को ढूंढूंगा, அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். वो मेरे कामों पर सफलता देगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அப்படியே செய்வார். आमेन। परमेश्वर ऐसे ही करे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் மிக மிக ஆசீர்வதிப்பார். परमेश्वर और बहुताई से आशीष दे। இன்னிலிருந்து தேட ஆரம்பிங்க. आज से ढूंढिए। ஒரு காரியத்தை வேணுமா அது கர்த்தர்ட்ட கேளுங்க. एक चीज चाहिए तो परमेश्वर से मांगिए। அவர் தரலாட்டி சொல்லுங்க. वो नहीं देता है तो बोलिए, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ये जिस चीज को मैंने मांगा उसी को मांगता रहा, கேட்டுட்டே இருங்க கர்த்தர்ட்ட. उसे ही मांगते रहो, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष நம்ம दे। எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सब प्रार्थना करेंगे, கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எங்க எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। கர்த்தாவே நீ கேட்ட செய்திக்காக நன்றி. आज के संदेश के लिए धन्यवाद प्रभु। கர்த்தாவே நாங்கள் உம்மை தேடும்போது है प्रभु, हम तुझे ढूंढते समय நீர் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். आप हमारे चीजों पर सफलता देता நாங்க है। எது செய்தாலும் हम जो भी करें ஜெபத்தோடு செய்ய கிருபை செய்யுங்க. प्रार्थना के साथ हम करने के लिए अनुग्रह कीजिए। நாங்க எது செய்தாலும் हम जो भी करें உம்முடைய நாமத்தினாலே செய்ய கிருபை செய்யுங்க. तेरे नाम से करने के लिए अनुग्रह कर। இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தறியும். यहाँ पर जो बच्चे हैं उन सभी को तेरे हाथ में देते हैं। பிசினஸ் பண்றவங்க கர்த்தாவே व्यापार करने वाले அவங்களுடைய எல்லை விரிவாக்கி தாங்க. उनके कोनों को बढ़ा के दे प्रभु। வேலை பார்க்கிற பிள்ளைகள் जो काम करते हैं வேலையில ப்ரமோஷன் கிடைக்கட்டும். काम में उन्नति होने दो, சம்பள promotion मिले। உயர்வுகள் நடக்கட்டும். और पगार की बढ़ोतरी होने दीजिए। ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தறியும். सबको तेरे हाथ में दे दे। பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க और जो व्यापार करना चाहते हैं கர்த்தாவே அவங்களுக்கு நீங்க ஆலோசனைகளை தாங்க. उनको आप शिक्षण दीजिए। அவர்கள் உங்களை தேடும்போது वो तुझे ढूंढते समय நீங்க அவங்களுக்கு ஆலோசனைகளை தாங்க. आप उनको शिक्षण दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க, आशीष कीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்தறியும்.
नम्र करके तेरे हाथ में देते हैं। துதி கன மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव महिमा तुझी को देते हैं மீட்பரும் இரட்சகருமாகிய और छुटकार करता और उद्धार करता। யோசுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीह के नाम से मांगते हैं हमारे प्यारे पिता। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया।